விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணாளுக்கு குமரக்கடவுள் முருகன் எப்படி தோன்றினான்னு கதை சொல்றார். ஒரு காலகட்டத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாள் பார்வதி பர்வதவர்தினின் பேர் ஹிமவானுடைய புத்திரிக்கும் கல்யாணமான பிறகு அவர்களுக்கு கல்யாணம் ஏற்பட்டு அவர் ரொம்ப தபத்தில் மக்னராய் இருக்கும் போது தேவர்கள் காமன் அம்சா. காமன், கந்தர்ப்பன், மாறன், இன்னைக்கு அவர் தான் இருக்கார் நியூஸ்ல. அதனால கந்தர்ப்பன், மாறன் இவாளெல்லாம் அமிச்சார். அவர் இக்ஷு வில்ல வச்சுருக்கார், புஷ்பபானம் வச்சுருக்கார். அதை ஏவினார். அதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு காம வசப்பட்டுட்டார். கொஞ்ச நாள் குபித்தார். உடனே சுத்தி முத்தி பார்த்தார், காமனை எரிச்சுட்டார். எரிச்ச பிறகு சிவபெருமானுடைய வீரியம், சக்தி, தேஜஸ் என்பது ஜாஜ்வல்யமாய், நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் காப்லெட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு, அது அப்படியே கீழே போய் கங்கையோட கலந்துடுத்து. ஏன்னா ஹிமவான்லேருந்து கங்கையோட கலந்துடுத்து. சிவபெருமானுடைய சக்தியை முதலில் தன்னிடத்தில் தன் கர்ப்பமாய் தாங்கியது கங்காதேவி. அதனால தான் பிற்காலத்துல பிறக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு காங்கேயன்னு பேரு. முருகப்பெருமானுக்கு காங்கேயன்னு பேரு. சரி, இப்ப கங்காமபேத பாவகா, அந்த காப்லெட்ஸ் ஆஃப் ஃபயர் பிரவகித்து ஓடக்கூடிய கங்கையில் வருகின்றாள். அங்கங்க உயர்ந்து இருக்கக்கூடிய நெல் கதிர்கள் மாதிரி இருக்கு. அதுல போய் அங்கங்க டெபாசிட் ஆயிடுறா. அது என்ன ஆயிடுறதுன்னா, அது அப்படியே ஃபயர், காப்லிங் ஃபயர் மாதிரி இருக்கு, டாஸ்லிங் ஃபயர் மாதிரி இருக்கு. அப்படியே அந்த வனமே, அது ஷரம்னு பேரு. ஷரம்னா நிறைய டால் கிராஸ். அதுல இந்த ஃபயர், சிவபெருமானுடைய சக்தி போய் அப்படியே அக்னி மூட்டினா மாதிரி பளபளன்னு இருக்கு. அப்ப ஷரங்கள் நிறைந்த வனத்திலிருந்து அவர் தோன்றியபடியால் ஷரவண பவ அப்படின்னு அவருக்கு பேர். இந்த சிவபெருமானுடைய சக்தியை 6 பெண்கள், கிருத்திகா பெண்கள் தாங்கினாளாம். இந்த கிருத்திகா பெண்கள் தாங்கி ஈன்றெடுத்ததால் கார்த்திகேயன்னு பேர் ஏற்பட்டது. இந்த கிருத்திகா பெண்கள் அந்த முருகப்பெருமானை ஈன்றெடுக்க வேண்டும். பிராச்சீனத்துல சில கல்வெட்டுகள், அந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் குழந்தை ஈன்றெடுப்பா. 2 பேர் இப்படி பிடிச்சுப்பா, புஷ்ன்னு சொன்ன உடனே அந்த வாட்டர் வில் பிரேக், ஆம்னியானிக் ஃப்ளூயிட் குழந்தை கீழே வரும். அப்ப அந்த குழந்தை ஸ்லைட் ஆறுது இல்லையா, அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு ஸ்கன்னம்னு பேர். ஒரு எப்படி வெண்ணெய் உருகுமோ அந்த உருகி வரா மாதிரி அந்த குழந்தை வருது, அதுக்கு ஸ்கன்னம்னு பேரு. ஸ்கன்னம் ஏற்பட்டு இந்த குழந்தை பிறந்ததால் ஸ்கந்தன்னு பேர் ஏற்பட்டது. இவருக்கு சரவணபவன், கார்த்திகேயன், காங்கேயன், ஸ்கந்தன். கங்கா தாங்கியபடியால் காங்கேயன், ஷரம் நிறைந்த வனத்தில் இருந்தபடியால் சரவணபவன், கிருத்திகா பெண்கள் தாங்கியதால் கார்த்திகேயன்.